மதுரை அருகே நாளை மறுநாள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 9312 காளைகள் களமாட உள்ளன. அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் உள்ள வகுத்துமலை அடிவாரத்தில் 66 ஏக்கரில் 44 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார். அப்போது முதல் ஜல்லிக்கட்டு போட்டியையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இதையொட்டி அங்கு விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய பிரமுகர்கள் செல்லும் வழி, மாடுபிடி வீரர்களுக்கான இடம், அவசரகால வழி மற்றும் உரிய பாதுகாப்பு தடுப்புகளும் அரங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாளை மறுநாள் முதல் ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் போட்டியில் கலந்து கொள்ள 3669 மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர். அதேபோல் 9312 காளைகளை களமிறக்க அதன் உரிமையாளர்கள் பதிவு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை பெருமைப்படுத்தும் வகையில் போட்டியை விமர்சையாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கலை ஒட்டி அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதைத் தொடர்ந்து இந்த அரங்கிலும் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. புதிய அரங்கில் அனைத்து வகை தமிழ் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள், நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.